ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது சண்டே விலாக் தான். இது குட்டி விலாக் தான். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து கூழ் ஊற்றுனாங்க அம்மனுக்கு. ஸோ வேப்பிலையெல்லாம் வந்து மாலை மாதிரி கட்டி போட்டுட்டு கூழ் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கருவாட்டு குழம்பு கூழுக்கு சைட் டிஷ் பார்த்திங்களா. கூழ், அதுக்கப்புறம் இந்த அரிசியில் உருண்டை மாதிரி பிடிச்சி சாப்பாடு உருண்டை வச்சுட்டு, அதுக்கப்புறம் களி எல்லாமே சாமிக்கு போட்டு படைச்சி, அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்து வச்சு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் கூப்பிட்டு கூழ் கொடுப்போம். நாங்கள் எல்லாருமே கூழ் குடித்தோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையில் வாங்கி கூழ் குடிக்கிறது தான் இங்கே. உங்கள் ஊர்லலாம் எப்படி குடிப்பாங்கன்னு தெரில. நிறைய ஊரில் வந்து கூழ் வந்து கோவிலில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அங்கே மொத்த ஊர் சார்பாகவும் கோயிலில் வந்து கூழ் ஊற்றுவாங்க. பட் இங்கே வந்து நாங்கள் எப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம், சென்னை, நாங்கள் ஆவடி கிட்டே இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கூழ் வந்து இப்படி தான் ஊற்றுவோம். ஏதாவது ஒரு சண்டே, ஆடி மாதத்தில் வர சண்டே வந்து இந்த மாதிரி கூழ் சமைச்சி வச்சுட்டு நாங்கள் கையில் வாங்கி கூழ் குடிப்போம். 3 கை 4 கை 3 கை 5 கைன்னு சொல்லிட்டு எப்படி வேணால் குடிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஈவினிங் செம்மையான சாப்பாடு விருந்து மாதிரி இருக்கும். அதுக்கும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். எங்கள் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் பையன் குடிக்கல, அவனுக்கு 1 வயசு தான் ஆகுதுல்ல. இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு 2 வயசு 4 வயசு ஆகிடுச்சு. குட்டி பையனுக்கு 4 வயசு ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்து கலக்கல். இவர் வந்து 6 மாதத்துலேயே வந்து கூழ் குடித்தவர். 6 மாதத்துலேயே கூழ் வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமான கூழ் பிரியர் இவர். ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி கூழ் உட்காந்து சாப்பிட்டுட்டாரு. அண்ட் அடுத்து என்ன, நாங்கள் கூழ் குடித்து முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒர்க்குன்ற வேலை மாதிரி போயிடுச்சு. நான் என் பையனை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு தூங்க வச்சுட்டு சமைக்கிற வேலையில் இறங்கிட்டேன். சிக்கன், மட்டன், எறா, மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, ரசம் சொல்லிட்டு நிறைய சமைச்சோம் இன்றைக்கி. இது எல்லாமே நான் சமைச்சேன். சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அம்மா பொங்கல் வச்சுட்டாங்க. பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் சமைச்சிட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டோம். அண்ட் அப்படியே வந்து கொஞ்சம் என் பையனும் தூங்கி எழுந்துட்டான். அப்புறம் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட்ணும்ல, அப்படியே சாப்பிட்டு பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே போயிடுச்சு. அண்ட் ஈவினிங் வந்து திருவிழாக்கு போயிருந்தேன். அதை இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. பாய்.